வணக்கம். நீங்கள் எழுந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிக்கும் நான் ABM மிஸ்ரின். நான் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பூஸ்டர் தடுப்பூசிகள் 50 லட்சத்திற்கு மேற்பட்டோருக்கு ஏற்றப்பட்டுள்ளன. நீதிக்கான அணுகல் நடமாடும் சேவை அமைச்சர் அலி சப்ரி தலைமையில் கிளிநொச்சியில் ஆரம்பம். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் ஊழல்கள் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்த விசேட படையணி. அழகுக்கலை நிபுணர்களுக்கு பிரித்தானிய பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கற்க நெறிகளை தொடர சந்தர்ப்பம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை தொடர்பில் நேட்டோ அமைப்புடன் கலந்துரையாடல். இனி விரிவான செய்திகள். நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வேண்டி பாதுகாப்பு அமைச்சால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் ஜெயபிரித் சமய நிகழ்வு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நேற்று மாலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பங்கேற்போடு இடம்பெற்றது. இந்நிகழ்வு மகாநாயக்கர்கள் மற்றும் அனுநாயக்கர்கள் உள்ளிட்ட இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் வருகை தந்த 1000 தேரர்களின் பங்கேற்போடு இடம்பெற்றது. உயிரிழந்த ராணுவத்தினரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டி பிரார்த்திப்பது இந்த நிகழ்வின் இன்னும் ஒரு நோக்கமாகும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய போது 3000க்கும் 5000க்கும் இடைப்பட்ட தேரர்களின் பங்கேற்போடு இந்த நிகழ்வு முதற் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டது. தற்போது நிலவும் கொரோனா பரவல் சூழலை கருத்தில் கொண்டு இம்முறை இந்த நிகழ்வை 1000 தேரர்களோடு மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் நாயகம் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். සඳහා සධාතුක කරඬුව හා පිරුවානා පොත් වහන්සේ කමල් ගුණරත්න සහ ජනාධිපති ලේකම් ගාමිණී සෙනරත් යන මහත්වරුන් විසින් වැඩම කරවනු ලැබුවා. ஜனாதிபதித்துமா சதாத்துக்கு கரண்டுவு. இதன்போது அனுசாசனம் நிகழ்த்திய மகா சங்கத்தினர் கோவிட்-19 கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதாரத்துறையினரால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் வெற்றியளித்து நாட்டு மக்கள் அனைவரும் பூரண தேக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். වසංගතයේ මර්ධනයට සෞඛ්‍යාංශ ගෙන යන වැඩපිළිවෙල සාර්ථක වී සමස්ත රටවැසියන්ට නිදුක් නිරෝගී සහ මානසික සුවය ප්‍රාර්ථනා කළා. மல்வத்து பீடத்தின் அருநாயக்கர் அதி சங்கைக்குரிய நியாங்குட விஜிஸ்ரீ தேரர், அஸ்கிரி பீடத்தின் அருநாயக்கர் சங்கைக்குரிய வெடருவே உபாலி தேரர், ராமான்ய மகாபீடத்தின் மகாநாயக்கர் அதி சங்கைக்குரிய மகுலேவ விமல தேரர், அமரபுர பீடத்தின் மகாநாயக்கர் அதி சங்கைக்குரிய தொடும்பகல சந்திரஸ்ரீ தேரர் மற்றும் பேராசிரியர் சங்கைக்குரிய மெதுகுட அகயதிஸ்ஸ தேரர் ஆகியோர் இதன்போது அனுசாசனம் நிகழ்த்தினர். அஸ்கிரி பீடத்தின் அருநாயக்கர் சங்கைக்குரிய வெடருவே உபாலி தேரர் கருத்து வெளியிடுகையில், எமது ஜனாதிபதி 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் வெற்றி கொண்டார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதிலும் பாரிய வெற்றியடைந்துள்ளார். தற்போது நோயிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது பொதுமக்களின் கடமையாகும். எஞ்சிய 3 வருடங்களில் தன்னால் வாக்களிக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களையும் நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பிரித்பாராயண நிகழ்வு நிறைவு பெற்றதன் பின்னர் இன்று காலை இடம்பெற்ற ஹீல்தானம் வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். ஜனாதிபதி செயலக காரியாலயம், உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, புத்த சாசன மத விவகாரங்கள் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு, முப்படை, இலங்கை போலீஸ் திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த தானம் வழங்குதல் நிகழ்விற்கு பங்களிப்பு வழங்கியிருந்தன. அமைச்சர்கள், ஆளுநர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதியின் செயலாளர், பிரதமரின் செயலாளர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகளில் இடம்பெறும் ஊழல்கள் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஸ்பீட் போர்ஸ் என்ற பெயரில் படையணி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் நாயகம் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான நாடு, பண்பாடு மிக்க சமுதாயம் ஒன்றை கட்டியெடுப்பதற்கான ஜனாதிபதி சேனடியின் தலைவர் பாதுகாப்பு செயலாளர் நாயகம் கமல் குணரத்ன நேற்றைய தினம் அங்குணுகுல பிரதேச சிறைச்சாலையிலே இடம்பெற்ற ஸ்பீட் போர்ஸ் என்ற படையணியின் முதலாவது அணிவகுப்பின் போது பிரதிநிதியாக கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் சுவிட்சத்து நோக்கு கொள்கை திட்டத்தின் கீழ் சிறைச்சாலைகளில் இடம்பெறும் அனைத்து வகையான மோசடிகளையும் கட்டுப்படுத்தும் நோக்கில் சிறைச்சாலை புலனாய்வுத்துறை பிரிவால் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த படையணியிலே 194 படை வீரர்கள் உள்ளடங்குகின்றனர். முப்படையிலிருந்து சட்ட ரீதியாக பணியிலிருந்து விலகிய படையினரை கொண்டு இந்த படையணி அமைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்.
සාමාජිකයින් 194 දෙනෙකුගෙන් යුත් මෙහි පළමු කණ්ඩායම ඊයේ විසිර ගියා. මෙම බලකායට සේවා මුක්ත බටයින් 500 දෙනෙකු බඳවා ගැනීමට නියමිතයි. ත්‍රිවිධ හමුදාවන්ගෙන් නීත්‍යානුකූලව ඉවත් වූ නොකැලල් සේවාවක් ඇති සේවා මුක්ත බටයින්ගෙන් මෙම பாதுகாப்பு செயலாளர் நாயகம் கமல் குணரத்தின கருத்து வெளியிடுகையில் எமது எதிர்கால இளைஞர் சமுதாயத்தை தவறான வழியில் செலுத்தக்கூடிய பாரிய குற்றவாளிகள் பலர் சிறைச்சாலைகளில் உள்ளனர். இவ்வாறான குற்றவாளிகளை மறுசீரமைத்தல் மற்றும் அவர்களுக்கு சட்ட ரீதியான உரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுத்தல் இந்த படையணியின் பொறுப்பாகும் என்று தெரிவித்தார். இதன்போது ஸ்பீட் போர்ஸ் படையணியின் இடைச்சென்னை பாதுகாப்பு செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. 4 மாத பயிற்சி காலத்தில் விசேட திறமைகளை வெளிப்படுத்திய வீரர்களுக்கு சான்றிதழ்கள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னவின் பங்கேற்புடன் வழங்கி வைக்கப்பட்டது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபல்தெனிய, சிறைச்சாலைகள் மேலதிக ஆணையாளர் நாயகம் துசித் உடுவர உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சியில் நீதிக்கான அணுகல் நடமாடும் சேவையானது கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நீதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டு நடமாடும் சேவையை ஆரம்பித்து வைத்தனர். நீதிக்கான அணுகல் நடமாடும் சேவை ஊடாக யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட சொத்து அழிவுகளுக்கான இழப்பீடுகளும் வழங்கப்பட்டது. காணாமல் போனோருக்கான அலுவலகம் மற்றும் சட்ட உதவி ஆணைக்குழு, ஆட்பதிவு திணைக்களம் உட்பட நீதியமைச்சின் கீழ் உள்ள அனைத்து அலுவலகங்களும் வருகை தந்து குறித்த நடமாடும் சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நீதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் உரையாற்றினார்கள். சுபிட்சத்தின் நோக்க கொள்கை திட்டத்துக்கு அமைவாக இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களது தலைமைத்துவத்தின் கீழ் நாடு தழுவிய ரீதியில் இந்த நீதியை இலகுவாக பெற்றுக்கொள்ளுகின்ற வகையில் கௌரவ நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி அவர்கள் நாடு தழுவிய ரீதியில் இதை முன்னெடுத்து வருகின்றார். அதாவது எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பல வகையான பிரச்சனைகளை இந்த 10 விதமான உள்ளடங்களுக்குள் உள்ளடக்கி அவர் முன்வைத்திருக்கின்றார். எங்களுடைய மக்கள், வடமாகாணத்து மக்கள், ஏனைய கிளிநொச்சி மாவட்டம், யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் நீண்ட காலமாக இந்த பாதிப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் இந்த திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் நீங்கள் நம்பிக்கையோடு அதை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். 30 வருஷமாக இலங்கையில நடந்த இந்த யுத்தம் காலமாக ஆகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டது இங்குள்ள மக்கள். அவங்களோட ப்ராப்ளம் என்னவன்றதை பத்தி எங்களுக்கு ஒரு தெரிகொண்டிருக்கு. அதனால தான் உங்களோட காலடிக்கு வந்து உங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு தேவையான சட்ட தேவைகள் என்ன என்றதை பத்தி நாங்க அறிந்து கொள்றதுக்காக ஒரு நோக்கம். இந்த 5 நாள்ல நாங்க கிட்டத்தட்ட 1000 பேருக்கு 1 லட்சம் ரூபா கூட கொடுக்கறதுக்கு நாங்க டிசைட் பண்ணி இருக்கிறோம். அதனால ஒரு 20 பேருக்கு இன்றைக்கு நாங்க கொடுத்து காட்டினோம். வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில ஒரு முக்கியமான ஒரு சம்பந்தத்தை உண்டாக்குறது. எங்க வாழ்ந்தாலும் எங்கட இலங்கையினர், நாங்க எல்லாரும் இலங்கையினர், எங்கட ப்ராப்ளத்தை நாங்க சால்வ் பண்ணிக்கொள்ளணும். என்ன ப்ராப்ளம் இருக்கிறதோ அதுக்கு சொல்யூஷன் இருக்கிற என்ற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட வரணும். அது வரணும்னா நாங்க உங்களோட ஒர்க் பண்ணணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். திரு மாண்புமிகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் விசேஷமாக இந்த காணாம போனவங்களுடைய வேலையில் எனக்கு ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறாரு. யாரு எவங்க என்ன காரணத்துக்காக காணாம போன்றது எங்களுக்கு வேலையில்லை. எவங்க காணாம போய்த்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான நஷ்டீடுகளை கொடுங்க, அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்யுங்க, அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கை கொடுங்க, அவங்களுக்கு தேவையான டெத் சர்டிபிகேட்டை கொடுத்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க சொல்லி எனக்கு விசேஷமாக சொல்லி இருக்கிறாங்க. நீதியமைச்சின் ஏற்பாட்டில் நீதிக்கான அணுகல் நடமாடும் சேவை இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டானடி மேல் தலைமையிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வுக்கு வருகை தந்த மக்கள் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவிடம் சட்ட உதவி ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டனர். காணாமல் போனோர் பற்றிய அலுவலர்கள் பிரதிகளிடம் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமது காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் விவரங்களை பதிவு செய்து கொண்டனர். குறித்த நடமாடும் சேவையிலே நீதியமைச்சின் பிரதிநிதிகள் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
எமது நாட்டில் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டோரின் எண்ணிக்கை 5 மில்லியனை அண்மித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட 30,253 பேரோடு தடுப்பூசி பெற்றுக் கொண்டோரின் மொத்த எண்ணிக்கை 50 லட்சத்தை எட்டியுள்ளது. ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜயசுமன கருத்து வெளியிடுகையில், நேற்று மாலை வரை 5 மில்லியன் பேர் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். எதிர்வரும் 29ஆம் திகதியோடு தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்திற்கு 1 வருடம் பூர்த்தியாகின்றது. பல சவால்களுக்கு மத்தியில் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாட்டில் எமது நாடு முன்னணி வகிக்கின்றது. இதேவேளை பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளும் செயற்பாட்டை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகள் பதில் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத் கருத்து வெளியிடுகையில், தொடர்ந்து எமது நாட்டில் இதற்கு முன்னர் ஒரு நாளில் 5000 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன. அதேபோல் ஒரே நேரத்தில் 50,000 பேர் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அவர்களுக்கு நாம் முறையான சிகிச்சையை அளித்தோம். அந்த வகையில் இந்த நிலைமையை எங்களால் சமாளிக்க முடியும் என்று குறிப்பிட்டார். எனினும் ஒமிக்ரோன் பரவுதலை தடுப்பது அனைவரினதும் கடமையாக இருப்பதால் சுகாதார அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றி நடப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். 12 தொடக்கம் 15 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான முதலாவது ஃபைசர் தடுப்பூசி வழங்குதல் மற்றும் 19 தொடக்கம் 20 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கான இரண்டாவது ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டது. எமது நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் 29ஆம் திகதியோடு 1 வருடம் பூர்த்தியாகின்றது. இதனை முன்னிட்டு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் வாரம் ஒன்றை 29ஆம் திகதி தொடக்கம் பிரகடனப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த தினத்தில் 10 மணியளவில் ஆசீர்வாத விளக்கொன்றை ஏற்றுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. COVID-19 நோய் எதிர்ப்பு வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை 3,54,60,365 தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. 1,65,50,296 பேருக்கு முதலாவது தடுப்பூசி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. 1,38,91,828 பேருக்கு 2 தடுப்பூசிகளும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. 50,18,241 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் COVID-19 தொற்றுக்கு உள்ளான 927 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது வரை 12,454 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் 241 பேர் குணமடைந்தனர். இதுவரை குணமடைந்துள்ளோரின் மொத்த எண்ணிக்கை 5,76,781 ஆகும். உலகளாவிய ரீதியில் நேற்றைய தினம் 35,24,000க்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக அறிக்கையிலே உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்று மேலும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 36,32,21,000க்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். உலகளாவிய ரீதியிலே 56,45,000க்கும் அதிகமான கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. தொற்றினால் ஏற்பட்டுள்ள மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. உலகில் அதிகளவு கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இன்று அமெரிக்காவில் பதிவாகியுள்ளது. இன்று 5 லட்சத்துக்கும் அதிகமான புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். அந்த நாட்டில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7,41,76,000க்கும் அதிகமாகும். கொரோனா தொற்று ஆரம்பிக்கப்பட்டது முதல் நாளாந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் அமெரிக்காவில் பதிவாகியுள்ளது. அந்த நாட்டிலே நேற்று 3,143 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அமெரிக்காவில் இதுவரை 8,98,000க்கும் அதிகமான கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பிரான்சில் அதிக கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அந்த நாட்டில் நாளாந்தம் 4 லட்சத்துக்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாளாந்தம் 250க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன. பிரான்சில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை இன்று வரை 1,78,00,000 தாண்டியுள்ளது. பொத்துவில் பிரதேசத்தில் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கான வாழ்வாதார பொருட்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு பொத்துவில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பொத்துவில் பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் எம் ஃபிர்னாஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் SM முஷரப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். இதன்போது தெரிவு செய்யப்பட்ட வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கான மீன்பிடி உபகரணங்கள், மாவரிக்கும் இயந்திரம், தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல வாழ்வாதார பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன.
தற்போது பரவிக் கொண்டிருக்கும் டெங்கு வைரஸானது 3வது வகை டெங்கு வைரஸில் உள்ளடங்கப்படுவதாக டெங்கு கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் இதன் 2வது வகை பரவியிருந்தது. வைரஸ் வகைகளின் திரிவுகளிலே மாற்றம் ஏற்படும் போது பரவுதலின் வேகம் அதிகரிப்பதற்கான சாத்தியப்பாடு நிலவுவதாக விசேட வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வருடம் கடந்த சில தினங்களில் அடையாளம் காணப்பட்ட 6923 டெங்கு நோயாளர்களில் 30% 15 தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்கள் ஆவார்கள். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையத்தின் சமூக வைத்திய நிபுணர் சிராந்தி சேனாரத்தின கருத்து வெளியிடுகையில் மேல் மாகாணத்தில் 53.4% டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். வயது அடிப்படையிலே 5 தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்கள் டெங்குவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 5 வயதுக்கும் குறைந்த சிறுவர்கள் 5% பதிவாகியுள்ளனர். இந்த வைரஸிலின் திரிவு மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அது பரவும் வேகமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு என்றும் அவர் குறிப்பிட்டார். சேதன பசளையை பயன்படுத்தி பல பிரதேசங்களில் வெற்றிகரமான முறையில் மரக்கறி செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அதிக அளவான விளைச்சல் கிடைக்கப் பெற்றுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பாதுக்க போபே பிரதேசத்தில் 2.5 ஏக்கரில் சேதன பசளையை பயன்படுத்தி நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊடு பயிர்களாக மரக்கறி பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது. அத்துடன் சேதன பசளை மூலமான செய்கை வெற்றி அளித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் நச்சுத்தன்மையற்ற உணவை மக்களுக்கு வழங்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். சேதன பசல்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை விவசாய நிலங்களிலிருந்து பெற்று விவசாயிகள் அவற்றை தயாரித்துள்ளனர். 78 வயதுடைய குறித்த பெண் நேற்றிரவு தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டுக்கு நுழைந்த இனந்தெரியாத நபர்கள் அந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு அவரிடமிருந்து 7 பவுன் நகைகளையும் 10,000 ரூபாய் பணத்தினையும் திருடிச் சென்றிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாய்ந்தமருது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இனி மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். காலி துறைமுகத்தின் அபிவிருத்தி முதலீட்டு செயலமர்வு கொழும்பில் இடம்பெற்றது. திட்டமிட்ட அபிவிருத்தி வேலை திட்டத்திற்காக முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும். அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன தலைமையில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இணையவழி மூலம் கலந்து கொண்டனர். எடின்பரோ சர்வதேச விருது வழங்கும் விழா விளையாட்டு அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்பன இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தன. வெற்றி பெற்ற 173 இளைஞர் யுவதிகளுக்கு பல துறைகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. நாட்டின் 500 அழகுக்கலை நிபுணர்களுக்கு குறிப்பிட்ட துறையில் பிரித்தானிய பல்கலைக்கழகத்தோடு இணைந்த கற்கை நெறிகளில் பங்கு பெற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கற்கை நெறிகள் 1 வருட காலத்தை கொண்டதாகும். ஒரு நபருக்காக அரசாங்கத்தினால் 2 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நிதி செலவிடப்படுகின்றது. இந்த கற்கை நெறிகளை முழுமையாக பூர்த்தி செய்தவர்களுக்கு சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் வழங்கப்படும். பிரித்தானியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்த மற்றும் அழகுக்கலை துறை பிரதிநிதிகள் உடனான கலந்துரையாடல் இணையவழி மூலமாக இடம்பெற்றது. ஊடகவியலாளர் சந்தன விஜயகுமாரால் எழுதப்பட்ட நவலோக்கிய சாம சன்னிவேதன நூல் வெளியிடப்பட்டது. கொழும்பு தேசிய நூலகத்தில் இது வெளியிடப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதம செயலாளர் டி குணசேகர உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். வைத்தியர் ருவான் மாரசிங்கவினால் எழுதப்பட்ட நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. நிகழ்வு கொழும்பு அருங்காட்சியக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. புத்தரின் உருவம் அடங்கிய 1500 புகைப்படங்கள் இந்த நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. முன்னாள் தொல்லியல் துறை பணிப்பாளர் நாயகம் சென்ரத் திசாநாயக்க உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். நாட்டில் பூஸ்டர் தடுப்பூசிகள் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு ஏற்றப்பட்டுள்ளன. நீதிக்கான அணுகல் நடமாடும் சேவை அமைச்சர் அலி சப்ரி தலைமையில் கிளிநொச்சியில் ஆரம்பம். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் ஊழல்கள் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்த விசேட படையணி. அழகுக்கலை நிபுணர்களுக்கு பிரித்தானிய பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கற்கை நெறிகளை தொடர சந்தர்ப்பம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை தொடர்பில் நேட்டோ அமைப்போடு கலந்துரையாடல். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.